இப்ப இருக்கிற சைனா ரொம்பவே அட்வான்ஸான ஒரு நாடா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஏன்ஷியன்ட் சைனா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஏன்ஷியன்ட் சைனால மக்கள கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க என்னெல்லாம் தண்டனைகள் குடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாமே அத பத்தி தான். வாங்க ஏன்ஷியன்ட் சைனாக்குள்ள போலாம். ஏன்ஷியன்ட் சைனால சில தப்புகள் பண்ணா, அந்த தப்பு ரொம்ப சின்னதா இருந்தாலுமே பொதுவா கொடூரமான தண்டனைகள் எல்லாம் வழங்கப்பட்டுச்சு. அதுல ஒரு தண்டனை தான் லிங்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு தண்டனை. ஸோ இதுல குற்றவாளியோட உடலை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொடூரமான முறையில தண்டிச்சிருக்காங்க. இந்த தண்டனையோட நோக்கம் என்னன்னா, உண்மையிலேயே பொதுமக்கள் மத்தியில பயத்தை ஏற்படுத்துறதா தான் இருந்துச்சு. ஸோ மக்கள் அந்த சாட்சியை பார்த்து இனி குற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயத்தை உணர வைப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னும் கடுமையான குற்றங்களுக்கு குற்றவாளியோட உடலை கொதிக்கிற நீர்ல வச்சு அதுக்கப்புறமா நெருப்பு மேலே எரிச்சிருக்காங்க. ஸோ இந்த முறைகள்ல பார்த்தீங்கன்னா வலியெல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த குற்றவாளிக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கும் அச்சத்தை உருவாக்குறதுக்காக இப்படியெல்லாம் பொது மக்களுக்கு முன்னிலையில தண்டனைகள் வழங்கப்பட்டுச்சு. இன்னும் சில உயர்மட்ட அதிகாரிகளுக்கான குற்றங்களுக்கு பார்த்தீங்கன்னா குற்றவாளியோ ஒரு குழுக்களை அடைத்து பொதுமக்களுக்கு காண்பிச்சாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, எல்லாருக்குமே அவங்களோட மனசுக்குள்ள ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறது தான். இந்த முறையில குற்றவாளியோட துன்பமும் பொதுமக்களோட பயமும் இணைந்து செயல்படுதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் குற்றங்களை கட்டுப்படுத்த மட்டும் இல்லாம அரசர் அவங்களோட அதிகாரத்தை வலுப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான கருவியாகவும் இருந்திருக்கு. அடுத்தது இந்த ஏன்ஷியன்ட் சைனால பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி குற்றவாளிகளை உடலாலையும் மனதாலையும் உடைக்க பலவிதமான சித்திரவதை முறைகள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குற்றவாளியோட கழுத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கனமான ஒரு மரப்பலகையை மாட்டுவாங்க. ஸோ அந்த மரக்கட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பாரமாக இருக்கும். அதை போட்டிக்கிட்டு நடக்கிறதே ஒரு மிகப்பெரிய சிரமம்னு சொல்லலாம். அதே சமயம் உட்கார முடியாது, சரியா படுக்கவும் முடியாது. இந்த நிலையில குற்றவாளியை பொது இடங்கள்ல நடக்க வைப்பாங்க. ஸோ அவங்களோட உடல் வலி மட்டும் இல்லாமல் அவமானம், தலைக்குனிவு, மனவேதனை இது எல்லாமே சேர்ந்து செயல்படும் இந்த தண்டனையில. ஸோ மக்கள் அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்தவங்க இந்த நிலை நமக்கு தேவையான சொல்லி பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா திருட்டு, கலகம் இல்லைன்னா அரசுக்கு எதிரான செயல்களில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தினமுமே சவுக்கடி வழங்கப்படும். ஸோ உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கடியோட அடையாளங்கள் தான் இருக்கும். வலி மட்டும் இல்லாமல் மனிதனோட மரியாதையை பறிக்கக்கூடிய தண்டனையாக இது இருந்துச்சு. ஸோ குற்றவாளி ஒருவர் தண்டனை அனுபவித்து மற்றவங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேணும்னு சொல்லித்தான் இப்படி செயல்கள் எல்லாம் அவங்க செய்கிறாங்க. இதே செயல் நாமும் செஞ்சால் இதே நிலைத்தான்னு சொல்லி ஒரு பயத்தை உருவாக்குறதா இருந்திருக்கு. திருடர்கள், மோசடி செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விரல்கள் இல்லைன்னா கை கால்களோட ஒரு பகுதியை வெட்டுவாங்க. ஸோ இது ஒரு நிரந்தரமான தண்டனையாக இருக்கும். ஏன்னா இது ஒரு முறை நடந்துச்சுன்னா அந்த மனிதனோட வாழ்நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த குற்றத்தோட அடையாளத்தோட தான் வாழ வேண்டியதாக இருக்கும். ஸோ குற்றவாளியை மட்டும் தண்டிக்கிறது இல்லாமல் அவங்கள பார்த்தாலே இவர் தவறு செய்தவர்னு சொல்லி மக்கள் அறிஞ்சு கொள்ள இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்த்து மற்றவங்களும் குற்றம் செய்த எண்ணத்தை விட வேணும்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க. இந்த எல்லா சித்திரவதை முறைகளும் கோபத்தில் உருவான தண்டனைகளா மட்டும் இருக்கல. ஸோ இதோட உண்மையான நோக்கம் என்னன்னா, அரசோட அதிகாரத்தை வெளிப்படுத்துறது, மக்களோட மனசுல ஒரு எண்ணத்தை பதிய வைக்கிறது. அரசனை எதிர்க்க கூடாது, சட்டத்தை மீறினா வாழ்க்கையே அழியும்னு சொல்லி. ஸோ இதனால தான் பண்டைய சீனால பார்த்தீங்கன்னா தண்டனைன்னு சொல்லக்கூடியது வலி, அவமானம், பயம் இது மூணையும் சேர்த்த ஒரு ஆயுதமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தவறுக்கு கூட ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ குற்றம் குறைவா இருந்தாலும் சரி, அரசன் அந்த குற்றவாளியையும் அவரோட குடும்பத்தாரையுமே தண்டனைக்கு உட்படுத்துவாரு. ஸோ தண்டனைன்னு சொல்றது பொதுவா ரொம்பவுமே டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ குற்றவாளி அவங்களோட குடும்பத்தோட நெல் வயல்கள் இல்லைன்னா கட்டிட பணிகள்ல வருடம் முழுக்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஸோ இதனாலே இந்த குற்றம் செய்தவரும் அவரோட குடும்பமும் உயிருள்ள ஒவ்வொரு நிமிஷமும் கடுமையான உழைப்புலையும் அவமானத்திலையுமே வாழ வேண்டியதாக இருக்கும். ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, சமூகத்தில் மற்றவங்களும் பயப்பட வேணும். அது மட்டும் இல்லாமல் சட்டத்தை மீறதை நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு காட்டுறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில குற்றவாளிகளை
சின்ன கூடு இல்லைன்னா பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சு பொதுமக்கள் முன்னாடி போய் காட்டுவாங்க. ஸோ இந்த கூடு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னதாக தான் இருக்கும். குற்றவாளிக்கு அங்கே நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க கூட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டுக்குள்ளுக்கு இருக்கிற குற்றவாளிக்கு உணவும் தண்ணீரும் ரொம்பவுமே குறைவாக தான் கொடுக்கப்படும். ஸோ மக்கள் அதை பார்க்கறதுக்காக பொதுமக்கள் முன்னால வைக்கிறதால அந்த குற்றவாளி மனதாலையும் சரி உடலாலையும் சரி ரொம்பவுமே காயப்படுவார். திருடர்கள், குற்றவாளிகள் இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்னன்னா அவங்களோட உடம்புல டெட்டூ போடப்படும். இந்த டெட்டூ பார்த்தீங்கன்னா அவமானத்தோட ஒரு அடையாளமாக இருக்கும். ஸோ அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த அவமானத்தோட அடையாளத்தோட தான் வாழ வேண்டியதாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த தண்டனை முறைகள் எல்லாம் பார்க்குறப்ப நம்ம மனசுல ஒரு கேள்வி வரலாம், ஏன் அந்த காலத்து அரசர்கள் இவ்வளோ கொடூரமான தண்டனைகள் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி. பண்டைய சீனால பார்த்தீங்கன்னா அரசர்களோட கொடூர நடவடிக்கைகளுக்கு பின்னால பல காரணங்கள் இருந்துச்சு. ஒன்றாவது பார்த்தீங்கன்னா பயத்தை ஏற்படுத்தணும், அதிகாரத்தை வெளிப்படுத்தணும், சமூக ஒழுங்க நிலைநிறுத்தணும். இது போன்ற காரணங்களால தான் இவ்வளவு கொடூரமான தண்டனைகள் எல்லாம் வழங்கப்பட்டுச்சு. ஆனா இப்படிப்பட்ட பழமையான தண்டனை முறைகள் எல்லாம் நமக்கும் ஒரு விஷயத்த சொல்லி தருது. அது என்னன்னா ஹிஸ்டரியில பவர் அண்ட் ஃபியர் ஒரு காம்பினேஷனாக தான் இருந்திருக்கு. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டூலாக இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தாலுமே நம்ம ஹிஸ்டரியில லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இது இருக்கு. இந்த மெத்தட்ஸ் இல்லாம சொசைட்டிஸ் எல்லாம் பரிணாமம் அடைஞ்சிருக்காது. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன? இந்த பனிஷ்மெண்ட்ஸ்லேயே எது உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.